ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் டைம்ல எத கண்டு பயப்படுறோமோ இல்லையோ, இந்த கிச்சன் கவுண்டர் டாப்ல குட்டி குட்டி எறும்பு தொல்லை ரொம்பவுமே அதிகமா இருக்குங்க. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி டீப் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேங்க. ஸோ இந்த டைம்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபுல் கிச்சனே க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு நாள் க்ளீன் பண்ணுங்க. கிச்சன் செல்ஃப்ஸ் எல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டயர்ட் இல்லாமல் இருக்குங்க. இந்த வெயில் டைமில் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணாலே போதுங்க, அந்த எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீமர் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டி விட்டுறலாங்க கிச்சன் கவுண்டர் டாப்பை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்ம டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு இல்லைங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிச்சன் கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்க, கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இப்படி இருக்கு. நம்ம கேஸ் ஸ்டவ் மட்டும் அந்த ஸ்டாண்ட் எல்லாம் வெளியில எடுத்துட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சுட்டு இப்போ இது ஃபுல்லா க்ளீன் பண்ணிடலாம். வெயில் டைம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா டைமுமே கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, கிச்சன் கவுண்டர் டாப் மேலே திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதாவது பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கே கொஞ்சம் முடையாக இருக்குங்க. இது என்ன இவ்வளோ க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் எல்லாமே கீழே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தண்ணி வச்சு நீங்கள் வந்து லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கோல்கேட் பவுடரு பேஸ்ட்டு எதை வச்சு வேணாலும் தாராளமாக க்ளீன் பண்ணலாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே கவுண்டர் டாப் பார்க்குற கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவுமே க்ளீன் பண்ணாட்டி கூட க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதுக்கப்புறம் தன்னை போல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்குது இல்லைங்களா, ஒரு டவல் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அந்த டவல் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நியூஸ் பேப்பர் அப்படின்னா டக்கு நம்ம தூக்கி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் பேப்பர் வச்சு எல்லாமே தொடச்சி எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து விம்ஜெல் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை பேஸ்ட்டு கம்ஃபோர்ட்டு எதை வச்சு வேணாலும் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு, அதாவது பவுடர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் கோல்கேட் பேஸ்ட்டாக இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தண்ணி லைட்டாக தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்க இல்லைங்களா, க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருந்தாலும் சரிங்க, ஆல்ரெடி பழைய வீடியோவில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டு பவுடர் வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோல்கேட் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் மட்டும் இல்லாமல் கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குங்க. கிச்சன் வால் டைல்ஸ்லாம் நம்ம தாளிக்கும் போது இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையும் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இந்த மீதி இருக்கிற தண்ணியை வச்சு அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டு ஒரு டவல் டவல் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுறீங்க, கிச்சன் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் ஒரு 2 மணி நேரம் செய்கிற வேலையை நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடலாங்க. அதாவது ஃபுல்லாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. டெய்லி நீங்கள் செய்கிற வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கையோட கிச்சன் வால் டைல்ஸும் இதே மெத்தட்லேயே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க. கிச்சன் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ டெய்லியுமே வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஒரு டைம் லைட்டாக தொடச்சி எடுத்துருவோம் இல்லைங்களா, தண்ணியில் லைட்டாக ஒரு டவல் வச்சு நனைச்சி எடுத்துகிட்டு தொடச்சி எடுத்துருவோம். பட் அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் இன்னொரு டிப் கூட ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு லைட்டாக வந்து தண்ணியில் நனைச்சி எடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சாம்பார் சிந்திச்சு, பால் பொங்கிருச்சு, டீ பொங்கிருச்சு, லைட்டாக 1-2 ட்ராப் கூட அங்கே கீழே விழுகுங்க. அது கூட ஒரு சில டைம் வந்து பேட் ஸ்மெல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராகவே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாட்டியும் சரிங்க, கேஸ் ஸ்டவ் துடைக்கும் போது இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப் மட்டும்தான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோல்கேட் பவுடர் போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ரெகுலராக வந்து நம்ம டெய்லியுமே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி க்ளீன் பண்ண தேவையில்லைங்க. லைட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே சூப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண மாதிரியே இதையும் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் பார்க்குற க்ளீனாக இருக்குங்க. இப்போ வெயில் டைம் சொல்லவே வேண்டாங்க. லைட்டாக சிந்தி நம்ம தொடச்சி விட்டால் கூட அதோட ஸ்மெல் கூட எறும்பு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க, டெய்லியுமே அதாவது வீக்லி ஒன்ஸ் என்னால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் கூட கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் சொன்ன மெத்தடில் க்ளீனாக வச்சுக்கோங்க.
பட் வீட்ல இருக்கும்போது நம்ம இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா, கிச்சன் கேஸ் ஸ்டவ் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த வேலைய ஃபுல்லா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவுண்டர் டாப் ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? சிங்க் வந்து எனக்கு லாஸ்ட்ல இருக்கிறதுனால, நான் இது ஃபுல்லாவே நல்லா தேய்ச்சு எடுத்து தண்ணி ஊத்தியே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஃபுல்லாவே இந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லா நல்லா தேய்ச்சு எடுத்துக்கலாங்க. எங்க வீட்ல உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால, உப்பு கர கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுங்க. நான் வந்து வாரத்துல ஒரு டைம் இந்த மாரி எல்லாமே ரெடி பண்றதுனால, கொஞ்சம் இப்ப பார்க்கறக்கு நீட்டா இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லாம சூப்பரா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டேன் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும், இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைச்சீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.